ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்யூனிகேட்டிவ் அப்ரோச் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். அதோட சம்மரி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. கம்யூனிகேட்டிவ் அப்ரோச் இது எந்த பேப்பருக்கு கீழே வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அப்ரோச்சஸ் அண்ட் மெத்தட் இன் இங்கிலீஷ் லாங்குவேஜ் டீச்சிங் அப்படிங்கிற பேப்பருக்கு கீழே தான் வருது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கம்யூனிகேட்டிவ் அப்ரோச் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கம்யூனிகேட்டிவ் அப்ரோச் ஆர் கம்யூனிகேட்டிவ் லாங்குவேஜ் டீச்சிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதாவது சிஎல்டி அப்படின்னா கம்யூனிகேட்டிவ் லாங்குவேஜ் டீச்சிங். இதில் நம்மளோட ரியல் வேல்யூ ஆஃப் கம்யூனிகேஷனை ஹைலைட் பண்ணி காட்டுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. மற்ற மெத்தட் மாதிரி இல்லாமல் இது கம்யூனிகேஷனை தான் ஒரு மெயின் பர்பஸாக வச்சு கம்யூனிகேஷனை டீச் பண்ணுறது. நம்ம ஒரு இடத்துல பிளேஸ் ஆகிறதுக்கு ஒரு ரியல் வேல்யூவான கம்யூனிகேஷன் தேவை இல்லையா, அந்த கம்யூனிகேஷனை டீச் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ கம்யூனிகேட்டிவ் அப்ரோச்சுக்குன்னு ஒரு சர்டைன் டெஃபினிஷனும் பேக்ரவுண்டும் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கம்யூனிகேட்டிவ் அப்ரோச் ஒரு ரியல் கம்யூனிகேஷனாக இருக்கணும். அதுவும் இல்லாமல் ஒரு இன்ட்ராக்ஷனாக மட்டும் இல்லாமல் ஒரு அப்ஜெக்டிவ் லேர்னிங்காகவும் இருக்கணும். அப்ஜெக்டிவ் லேர்னிங்காகவும் இருந்தால் மட்டும்தான் அது ஒரு ரியலான கம்யூனிகேட்டிவ் அப்ரோச்சாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த அப்ரோச் கம்யூனிகேட்டிவ் அப்ரோச் எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏர்லி 70ஸ்லேயே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நான் சொல்ல சொல்ல நோட்ஸ் எடுத்துகிட்டே வாங்க, அப்படின்னா மேபி ஒன் வேர்ட்ஸ்க்கு கூட கேட்கலாம். இது ஒரு ப்ராமினெண்ட்டான ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மெத்தட் எதுக்கு ஆல்டர்னேட்டிவாலாம் கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓரியன்டட் அப்ரோச்சஸ் சச் அஸ் ஆடியோ லிங்குவல் மெத்தடுக்கெலாம் ஆல்டர்னேட்டிவாக இந்த மெத்தட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நம்ம அப்ரோச்சஸ்லேயே நிறைய மெத்தட் இருக்குது இல்லையா, டைரக்ட் மெத்தட், ஜிடிஏ மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மெத்தட் இருக்குது. எல்லாத்துக்குமே நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கேன். அதை பார்த்துட்டு இதை பாருங்கள், இன்னும் கொஞ்சம் கூட நல்லா தெளிவாக புரியும். அப்புறம் அந்த கம்யூனிகேட்டிவ் அப்ரோச்சோட ஒரு இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு காம்பனன்ட்ஸ் டு கம்யூனிகேட் இன் டார்கெட் லாங்குவேஜ். அதாவது நம்மளோட டார்கெட் லாங்குவேஜில் நம்ம எப்படி கம்யூனிகேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மெத்தட் நமக்கு சொல்லிக் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ நம்மளோட மதர் டேங் தமிழ் அப்படின்னா, நம்ம இங்கிலீஷ் கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறோன்னா, நம்மளோட டார்கெட் லாங்குவேஜ் இங்கிலீஷ். அப்போ நம்ம இங்கிலீஷ்லேயே பேச பழகி அதாவது ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம். ஒவ்வொரு சிச்சுவேஷன் நம்மளோட ரியல் லைஃப்பில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி அந்த டார்கெட் லாங்குவேஜில் நம்ம பேசிக்கிட்டே இருந்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு அந்த டார்கெட் லாங்குவேஜ் நம்ம ரீச் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதுக்குன்னு சர்டைன் கீ ஃபீச்சர்ஸ் இருக்குது. அதாவது கம்யூனிகேட்டிவ் அப்ரோச்சஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கீ ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லெசன்ஸ் ஹேவ் கம்யூனிகேட்டிவ் எய்ம்ஸ். இதுன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளில் நிறைய பேருக்கு ரீட் பண்ணுறது பிடிக்கும், நிறைய பேருக்கு கம்யூனிகேட் பண்ணுறது பிடிக்கும். நமக்கு பிடிச்ச ஒரு புக்காக இருக்கலாம், ஒரு நாவலாக இருக்கலாம், எதையாவது ஒரு டூலாக யூஸ் பண்ணி நம்ம லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட எய்மை நம்ம ஈஸியாக ரீச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதில் நம்ம செமினார் கண்டக்ட் பண்ணி கூட, அதாவது நமக்கு பிடிச்ச டாப்பிக்கில் நம்ம செமினார் எடுத்தோம், நம்மளோட டார்கெட் லாங்குவேஜில் செமினார் எடுத்தோம்னா இன்னும் கொஞ்சம் கூட ஈஸியாக நமக்கு ப்ராக்டிஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இன் கம்யூனிகேட்டிவ் அப்ரோச் ஆத்தென்டிக் டெக்ஸ்ட் ஆர் ஆஸ் யூஷுவலி ஃபேவர்டு. ஒரு ஆத்தென்டிக்கான டெக்ஸ்ட் ஆஸ் யூஷுவலாக ஃபேவர்டாக இருக்கணுமா. they might provide with exposure to genie use of a language அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஆத்தென்டிக்கான ஒரு டார்கெட் லாங்குவேஜுக்குன்னு சில ஆத்தென்டிக்கான டெக்ஸ்ட் இருந்தது அப்படின்னா, அந்த டெக்ஸ்ட்டை நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம இன்னும் கொஞ்சம் கூட ஈஸியான முறையில் அந்த லாங்குவேஜை நம்ம அப்ரோச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டீச்சர் ஆக்ட் அஸ் ஃபெசிலேட்டர் இன் லேர்னிங் ப்ராசஸ். மற்ற அப்ரோச்சஸ் மாதிரி டீச்சர்ஸ் ஒரு சென்டராக இருந்து சொல்லிக் கொடுக்கணுன்னே கிடையாது. இந்த அப்ரோச், அதாவது கம்யூனிகேட்டிவ் அப்ரோச்சில் லேர்னர்ஸ் தான் சென்டர் ஆஃப் இன்ஸ்டியூஷனோட சென்டர் லேர்னர்ஸ் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன சொல்ல வராங்கன்னா, டீச்சர்ஸோட ரோல் நார்மலாக சொல்லிக் கொடுக்குறதோட கொஞ்சம் சேஞ்ச் ஆகி சொல்லிக் கொடுக்குறது இந்த கம்யூனிகேட்டிவ் அப்ரோச்சில் இருக்கும். எதை விட சேஞ்ச் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஆடியோ லிங்குவலிசம் டைரக்ட் மெத்தடை விட இதில் கொஞ்சம் சேஞ்சிங்காக இருக்கும். டீச்சர் நம்ம சொல்லிக் கொடுத்து மக்கப்படுத்தி சொல்லிக் கொடுக்கறத விட நம்ம ப்ராக்டிக்கலாக அந்த கிளாஸஸ் மூவ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, ஃப்ளூவன்சி அண்ட் அக்யூரசி ப்ராக்டிஸ். நம்ம ஃப்ளூவெண்ட்டாக பேச நம்ம அக்யூரசியை ப்ராக்டிஸ் பண்ண ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட டார்கெட் லாங்குவேஜ் நம்ம ரீச் பண்ணிடலாம். நம்ம கரெக்டாக பேசுகிறோமோ. நிறைய இங்கிலீஷ் டீச்சர்ஸ் சொல்லியிருப்பாங்க, ஸ்போக்கன் இங்கிலீஷ் இஸ் காஸ்ட் பை ப்ரோக்கன் இங்கிலீஷ். அதாவது நம்ம தப்பாக பேச நம்மளோட ப்ரோக்கன் இங்கிலீஷ் ஒரு நாள் ஸ்போக்கன் இங்கிலீஷாக மாறும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி நம்ம ப்ராக்டிஸ் பண்ண
நம்மளோட இங்கிலீஷ் வந்து ஆட்டோமேட்டிக்காக இங்கிலீஷ் மட்டும் இல்லை, நம்மளோட டார்கெட் லாங்குவேஜ் வந்து ஆட்டோமேட்டிக்காக இம்ப்ரூவ் ஆகும். நம்மளோட கம்யூனிகேட்டிவ் அப்ரோச் ஸ்கில்லும் வந்து டெவலப் ஆகும். நம்மளோட கம்யூனிகேட்டிவ் அப்ரோச்சோட மெயின் மோட்டிவே வந்து அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஆக்டிவிட்டி டைப்ஸ் அண்ட் கிளாஸ் ரூம் டிப்ஸ். இப்போ நம்ம கம்யூனிகேட்டிவ் அப்ரோச் வந்து படிக்க போகிறோம் அப்படின்னா, அதுக்கு வந்து சில ஆக்டிவிட்டீஸ் மூலியமாவோ, கிளாஸ் ரூம் டிப்ஸ் மூலியமாவோ வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நம்ம வந்து நார்மலாக ஏதாவது ஸ்டூடெண்ட்ஸை வச்சு ஏதாவது டாஸ்க் ஏதாவது பெர்ஃபார்ம் பண்ண வைக்கிறது, கொஞ்சம் கிளாஸை வந்து ஸ்டடீஸ் ஓரியன்டாகவே இல்லாமல் கொஞ்சம் எங்கேஜிங்காக வேறு மாதிரி கொஞ்சம் எங்கேஜிங்காக கொண்டு போனோம் அப்படின்னா, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் ஆக்டிவாக நம்ம என்ன சொல்ல வர்றோம், அவங்க வந்து எதுக்காக வந்திருக்காங்க, வாட் இஸ் த பர்பஸ் டு லேர்ன் அப்படிங்கிறத வந்து ஈஸியாக இன்னும் கொஞ்சம் கூட ரீச் பண்ணுவாங்க. நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நமக்கு சொல்லிக் கொடுத்தா நமக்கு ஈஸியாக புரியும் இல்லையா? அதை தான் சொல்லியிருக்காங்க. அதுக்கு கம்யூனிகேட்டிவ் அப்ரோச்சுக்கு என்னென்ன வேஸ்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ரோல் ப்ளே. ரோல் ப்ளே அப்படின்னா நம்ம சின்னதில் வந்து எல்லாருமே கண்டிப்பாக இதை பண்ணியிருப்போம். ஒரு ஸ்கிட்டோ இல்லை ஒரு சீனோ கொடுத்துருவாங்க. ஒரு ட்ராமா இல்லை நாவல்லேருந்து ஒரு சீன் கொடுத்து நம்மளை வந்து ஒரு கேரக்டராக மாற்றி நம்மளை வந்து அந்த கேரக்டரை வந்து பெர்ஃபார்ம் பண்ணி காமிக்கணும். இந்த கேரக்டர் வந்து இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட டார்கெட் லாங்குவேஜில் வந்து நம்ம பெர்ஃபார்ம் பண்ணி காட்டணும். ஒரு சிச்சுவேஷன் இமேஜின் பண்ணியோ இல்லைனா ஒரு டிஃப்ரெண்ட்டான ரோலை எடுத்தோ வந்து ப்ளே பண்ணி காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இன்ஃபர்மேஷன் கேப் ஆக்டிவிட்டி. இன்ஃபர்மேஷன் கேப் ஆக்டிவிட்டியில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு சென்டென்ஸ் கொடுத்து அதில் உள்ள வேர்ட்ஸை கண்டுபிடிக்க சொல்கிறது, நம்பர்ஸை கண்டுபிடிக்க சொல்கிறது, ஒரு ட்ராயிங் வரைஞ்சி அதில் மிஸ் அவுட் ஆனதை வந்து ட்ரா பண்ண சொல்கிறது, இதே மாதிரி உள்ளதை வந்து இன்ஃபர்மேஷன் கேப் ஆக்டிவிட்டின்னு சொல்கிறாங்க. இதோட மெயின் பாயிண்ட் என்னென்னா, ஸ்டூடெண்ட்ஸ் டு கெட் டாக் அண்ட் ஒர்க் கொலாபரேட்லி. நம்ம வந்து இதை வந்து நம்ம கொலாபரேட் பண்ணி, அதாவது பக்கத்தில் உள்ளவங்க கூட வந்து சேர்ந்து கொலாபரேட் பண்ணி ஒர்க் பண்ணுவோம். அப்போ வந்து இன்ஃபர்மேஷன் வந்து ஷேர் ஆகும். எது மூலியமாக அப்படின்னா, நம்ம டார்கெட் லாங்குவேஜ்லேயே வந்து நம்ம பேசி நம்ம இன்ஃபர்மேஷனை வந்து நம்ம ஷேர் பண்ணிக்குவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. மூணாவது பார்த்தீங்கன்னா, ஜிக்ஸாக் ஆக்டிவிட்டி. ஜிக்ஸாக் ஆக்டிவிட்டி அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜிக்ஸாக் ஆக்டிவிட்டி இன்வால்வ்ஸ் லேர்னரோட ரீடிங்கு, லிசனிங் அண்ட் பெர்ஃபார்மிங் டிஃப்ரெண்ட் டாஸ்க் அட் த சேம் டைம். அட் அ டைமில் வந்து ரீடிங்கு, லிசனிங் இல்லைன்னா அதாவது டிஃப்ரெண்ட்டான டாஸ்க்கை வந்து சேம் டைமில் வந்து பண்ணுறது, அப்புறம் வந்து லேட்டராக பண்ணதை வந்து ஷேர் பண்ணுறது தான் இந்த ஜிக்ஸாக் ஆக்டிவிட்டி. ஜிக்ஸாக் அப்படின்னா அப்படி கிராஸ் வெர்ஷன் மாதிரி சொல்லுவாங்களா, அதான் இது அது அப்படின்னு சொல்லிட்டு மல்டிபிள் டாஸ்க்கை வந்து அட் அ டைமில் நம்ம டார்கெட் லாங்குவேஜில் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா, ஓப்பன் எண்டட் டிஸ்கஷன் அண்ட் டிபேட்ஸ் அப்படின்னா பட்டிமன்றம். இப்போ நீயா நானா, தமிழாலாம் வந்து டிபேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். இப்போ வந்து ஓப்பன் எண்டட் டிஸ்கஷன் அப்படின்னா யார் யாருக்கு என்னென்ன தோணுதோ அதை வந்து அவங்க ஃப்ளூவன்ஸாக அவங்களோட டார்கெட் லாங்குவேஜில் வந்து பேசலாம். நம்ம அவங்க டார்கெட் லாங்குவேஜில் தான் அவங்களுக்கு தோன்றதை பேசணும், இல்லைனா பேசக்கூடாது. இப்போது நம்மளோட இங்கிலீஷ் பீரியட்லலாம் வந்து தமிழில் பேசவே கூடாது, நீங்கள் பேசுகிறதா இருந்தால் இங்கிலீஷில் பேசலாம் அப்படின்னு சொன்னாங்கன்னா நிறைய பேர் வந்து கப்பு சிப்புன்னு வாயை மூடிட்டு உட்காந்துருப்போம். அதே மாதிரி தான் இதில் வந்து சொல்கிறாங்க. ஒரு டெசிஷன் எடுக்கிறது, ஒரு டிபேட்ஸ் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுறத வந்து நம்ம ஃப்ளூவன்சியை வந்து நமக்கு ப்ராக்டிஸ் கொடுக்கும் நம்மளோட டார்கெட் லாங்குவேஜில். அப்போ வந்து நம்ம டார்கெட் லாங்குவேஜ்லேயே நம்ம வந்து ஐடியாவை வந்து யோசிப்போம், ஒரு புது புது பாயிண்ட்ஸை வந்து மேக் பண்ணுவோம், நம்மளோட அக்ரி அண்ட் டிஸ்அக்ரியை வந்து வெளிப்படுத்துவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் வந்து டெவலப்மெண்ட் ஆஃப் கம்யூனிகேட்டிவ் அப்ரோச். கம்யூனிகேட்டிவ் அப்ரோச்சை வந்து ஆஃப்டர் இட் எவிடென்ட் இன் 70ஸ்க்கு அப்புறம் ஒரு கம்யூனிகேட்டிவ் அப்ரோச் வந்து பிரான்ச்சட் இன்டு டிஃப்ரெண்ட் அப்ரோச்சஸாக வந்து 70ஸ்க்கு அப்புறம் கம்யூனிகேட்டிவ் அப்ரோச் ஒரு டிஃப்ரெண்ட்டான பிரான்ச்சாகவும் மெத்தடாலஜியாகவும் மாறுச்சுன்னு சொல்கிறாங்க. இது வந்து லேர்னர்ஸோட கம்யூனிகேட்டிவ் காம்படென்ஸை வந்து டெவலப் பண்ணுறதுக்கு யூஸ் ஆச்சு. ஒரு டிஃப்ரெண்ட்டான அப்ரோச்சஸ் மூலயமா டீச்சிங்கையும் லேர்னிங்கையும் வந்து கற்றுக்கிட்டோம். அதில் வந்து என்னென்ன அப்ரோச்சஸ்லாம்னு பார்த்தீங்கன்னா, ப்ராஜெக்ட் பேஸ்டு லேர்னிங், டாஸ்க் பேஸ்டு லேர்னிங், கண்டென்ட் பேஸ்டு லேர்னிங். இது மூணுமே எதுக்கு கீழே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்யூனிகேட்டிவ் அப்ரோச்சஸ் அப்படிங்கிறதுக்கு கீழே தான் இந்த 3 அப்ரோச்சஸுமே வருது. லேட்டராக வந்து இந்த 3 அப்ரோச்சஸுமே என்ன அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக பார்க்கலாம். வீடியோ வில் பி கண்டினியூட் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.